பவர் கட் வேலை செய்யும் வரைக்கும் வேலை செய்யட்டும். சரி, இதில் வந்து வாசோப்ரெசின் அன்றைக்கு விளங்கப்படுத்தினேன். அது என்ன மாதிரி ஆன்டி டயபெட்டிக் ஹோமோன் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது, இப்போ டயபெட்டிக் இன்சிபிடஸில் என்ன நடக்குதுன்றதை சொன்னேன். அந்த செக் பண்ணு. டயபெட்டிக் இன்சிபிடஸில் வந்து என்ன நடக்குதுன்றது அன்றைக்கு சொன்னேன் நான். அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வெக்யூரோனியம், அது தேவையில்லை. வென்லாஃபெக்சின் அதுவும் இப்போ அவ்வளோ தேவையில்லைங்க. ஆன்டி டிப்ரெஷன் அதில் பார்க்கக்குள்ளே பார்ப்போம். அடுத்தது வெரப்பமில். வெரப்பமில் வந்து கார்டியோவெஸ்குலர் சிஸ்டத்தில் வந்து நாங்கள் படிப்போம். கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸுக்கு படிப்போம். இப்போ ப்ரெஷரை குறைக்கிற மருந்துகளுக்குள்ள கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் என்ற ஒரு குரூப்புக்குள்ளே நாங்கள் வெரப்பமில் படிப்போம். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது விடாக்லிப்டினும் நான் சொன்னேன், நான் நினைக்கிறேன். GLI வாரதெல்லாம் டயபெட்டிக்குரியதுன்னு கண்டுபிடிக்கலாம். விடாக்லிப்டின் ஆன்டி டயபெட்டிக். இப்படி கிளிப்டின் ரெண்டு வாரதில் வேறு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒன்று பார்த்துனாங்க. கிளிப்டின் இப்படி கிளிப்டின் வேறு எது என்ன சொன்ன நீங்கள்? சிட்டாக்லிப்டின். இந்த இருக்கு 13வது சிட்டாக்லிப்டின் ஆன்டி டயபெட்டிக். கிளிப்டின் முடிகிறது. சிட்டாக்லிப்டின் தான் நார்மலாக இருக்கிறது. மற்ற லினாக்லிப்டின் ஒன்று இருக்கும். அல்பாபெட் எல்லில் ஒன்று இருக்கும். இந்த இருக்குது 17வது இருக்குது. 17வது இருக்குது லினாக்லிப்டின். அதுவும் ஒரு ஆன்டி டயபெட்டிக். லினாக்லிப்டின், சிட்டாக்லிப்டின், அதுகள் கிளிப்டின் வர அந்த அதுகள் வந்து ஆன்டி டயபெட்டிக்காக இருக்கும். சரிதானே? சரி, அடுத்தது இதெல்லாம் விட்டமின் தான். அடுத்தது இதுகளை விட்டமின் ஏ டெஃபிஷியன்சிக்கு பாவிக்கிறது, ஐ ப்ராப்ளம்ஸுக்கு பாவிக்கிறது. விட்டமின் பி வந்து விட்டமின் பி டெஃபிஷியன்சியில் பாவிக்கிறது. மற்றது விட்டமின் B1, B6, B12 உள்ளது வந்து நியூரோட்டோனிக்னு சொல்கிறது. இப்போ நரம்புகளுக்குரிய விட்டமின் மாதிரி இப்போ B1, B6, B12 வர்றது அது காட்டியிருக்கிறேன் ஆல்ரெடி. அடுத்தது வந்து விட்டமின் சி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அஸ்கோபிக் ஆசிட், ஸ்கேவி, மற்றது விட்டமின் சி டெஃபிஷியன்சி, மற்ற வூண்ட் ஹீலிங் அதுகளுக்கெல்லாம் விட்டமின் சி வந்து முக்கியமாக தேவை. அடுத்தது விட்டமின் டி வந்து விட்டமின் டி குறைபாட்டால் வர்றது என்னது? பெரியாக்களில் ஒஸ்டியோமலேசியா, சின்ன பிள்ளைகளில் ரிக்கெட்ஸ் அதுகள் வரும். அப்போ அதுகளை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அல்லது க்யூர் பண்ணுறதுக்கு விட்டமின் டி பாவிக்கலாம். விட்டமின் இக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த விட்டமின்ஸ் உங்களுக்கு நார்மலாக தெரியுமென்றபடியாக நான் வேகமாக போகிறேன். ஆன்டி ஆக்சிடென்ட். மற்றது வந்து விட்டமின் கே வந்து எங்களோட பிளட் க்ளோட்டிங் பாத்வேயில் வந்து விட்டமின் கே வந்து ஒரு இடத்துல வரும். பிளட் க்ளோட்டிங் பாத்வேயில் வந்து விட்டமின் கே வந்து ஒரு இடத்துல வரும். அதுகளை வந்து கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. விட்டமின்ஸ் வந்து நார்மலாக தெரியும் தானே உங்களுக்கு.
அடுத்தது warfarin, Wல warfarin வந்து warfarinனை பற்றி நாங்கள் எங்கேயாவது படிச்சிருக்கிறோம். வந்தாக சொல்லுங்க. நீங்கள் ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் எங்கேயாவது warfarin ஜென்ரல் ஃபார்மகாலஜிக்கும் வேறு இல்லையோ? ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் warfarin எங்கேயும் படித்தாங்களோ? யாருக்காவது ஞாபகம் இருக்கோ? ஸ்லைட் வருதோ? ஸ்லைட் வருதோ? யாரு? கார்த்திகா. ஓ, என்ன அதில் போட்டிருக்கு வாசிங்க? narrow therapeutic index drugs. narrow therapeutic index drugs. narrow therapeutic index drugs என்ன மீனிங்? இப்போ நார்மலாக அந்த மருந்து வந்து ஒர்க் பண்ணுறது, இப்போ ஒரு என்ன பர்பஸுக்காக பாவிக்கிறோமோ, இப்போ பிளட்டை க்ளோட் பண்ண விடாமல் இப்போ வச்சிருக்கிறதுக்கு, பிளட்டை க்ளோட் பண்ணாமல் வச்சிருக்கிறதுக்கு warfarin கொடுக்குறது. அது ஒரு ஆளில் எவ்வளவு கொடுக்கணுன்றது, அவ்வளோ கொடுத்தா அவருக்கு ஒர்க் பண்ணும். அதான் தெரப்பியூட்டிக் டோஸ். இப்போ தெரப்பியூட்டிக்னா இப்போ எவ்வளோ மருந்து கொடுத்தா அந்த மருந்து ஒர்க் பண்ணும். அந்த மருந்தின் அளவை கூட்டி கொண்டு போய்க்க எவ்வளவுத்துக்கு மேலே போனால் அது டாக்ஸிக்காக மாறும். ரெண்டு இது இருக்குது. இப்போ ஒரு மருந்து எவ்வளவு கொடுத்தா அந்த வருத்தத்துக்கு ஒர்க் பண்ண வேண்டி இருக்குன்னு தானே. இப்போ ஒரு டேப்லெட்டை போட்டால் அந்த வருத்தத்துக்கு ஒர்க் பண்ணமுன்னு இருக்கும். 2 டேப்லெட்டை போட்டு 3 டேப்லெட்டை போட்டு 4 டேப்லெட்டை போட்டு இப்போ சில டோஸுகள் கூட்டுவினம் தானே. இப்போ ப்ரெஷர்ண்டா கொலஸ்ட்ரால்ண்டா முதல் 10 கொடுத்து அப்புறம் 20 கொடுப்பினோம், அப்புறம் 40 கொடுப்பினோம். அப்படி கூட்டி கொண்டு போய் ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டக்கூடாது. அதுக்கு மேலே போனால் டாக்ஸிக் லெவல் ஒன்று இருக்கும். இப்போ சில மருந்துகளுக்கு வந்து இந்த தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் வந்து கூடவே இருக்கும். அதாவது என்ன, டாக்ஸிக் டோஸுக்கும் எஃபெக்டிவ் டோஸுக்கும் இடையிலான வித்தியாசம் தான் இந்த தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ நார்மலாக ஒரு 5 மில்லிகிராம் கொடுத்தா அவருக்கு அந்த வருத்தம் சுகமாக்குறதுக்கு காணும். சரி, 10 அவருக்கு வருத்தம் கூட, அப்போ 10 மில்லிகிராமாக கொடுக்கலாம், 15 மில்லிகிராம் கொடுக்கலாம், 20 மில்லிகிராம் கொடுக்கலாம், அப்புறம் 25 மில்லிகிராம் கொடுக்கலாம். ஆனால் 30 மில்லிகிராமுக்கு மேலே போனால் அவருக்கு டாக்ஸிக். அந்த மாதிரி யோசிச்சு கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு நம்பர். அப்போ எவ்வளவு மருந்து கொடுத்தா அந்த தெரப்பியூட்டிக் எஃபெக்டை காட்டுமோ அதுக்கும் எவ்வளவத்தை கொடுத்தா அது டாக்ஸிக் ஆகுமோ அதுக்கும் இடையிலான அந்த டிஃப்ரெண்ட் தான் தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது. சில மருந்துகளுக்கு வந்து அந்த தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கும், நரோவாக இருக்கும். நரோண்டா இந்த தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்டுக்கும் டாக்ஸிக் எஃபெக்ட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து குறைவாக இருக்கும். இந்த வித்தியாசம் வந்து குறைவாக இருக்கும். அப்போ 1 மில்லிகிராம் எடுத்து 1.5 மில்லிகிராம் எடுத்து 2 மில்லிகிராமுக்கு மேலே போனாலே அவருக்கு டாக்ஸிக் ஆகிடும். அண்ட் அப்போ ஒரு மருந்துக்கு நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் இருக்குண்டு. அதாவது இந்த கேப் குறைவு, மருந்து ஒர்க் பண்ணுற தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்டுக்கும் டாக்ஸிக் எஃபெக்ட்டுக்கும் இடையிலான அந்த கேப் வந்து குறைவுண்டா அதை வந்து நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறது, அல்லது நரோ தெரப்பியூட்டிக் விண்டோன்னு சொல்கிறது. அப்போ எந்த ஒரு மருந்துக்கு நரோ தெரப்பியூட்டிக் விண்டோ இருக்கோ
அல்லது நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் இருக்கோ அந்த மருந்துன்ற டோஸை வந்து கவனமாக தான் கூட்டணும். இப்போ நார்மலாக 2 மில்லிகிராம் கொடுத்துட்டு திடீரென்று 4 மில்லிகிராம் கொடுக்கலாது, அது சிலவோட டாக்ஸிக்காக போயிடும். 4 மில்லிகிராம் 6 மில்லிகிராம்னு மற்ற நார்மல் மருந்துகள் கூட்டுற மாதிரி கூட்டலாது. இந்த நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் இருக்கிற மருந்துகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டில் மானிட்டர் பண்ணி தான் கூட்டிக்கணும். 1 மில்லிகிராம் எடுத்தால் அப்புறம் 1.25 1.5 2 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்து பிளட்டில் மானிட்டரிங்னு சொல்கிறோம். பிளாஸ்மாவில் வந்து அந்த மருந்துன்ற கன்சன்ட்ரேஷனை வந்து மானிட்டர் பண்ணி தான் அதுன்ற டோஸை கூட்டுவிடும். எப்படிப்பட்ட ட்ரக்ஸுக்கு இந்த தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் வந்து, அதாவது இந்த கெப் வந்து நெரோண்டா குறைவாக இருக்கிற மருந்துகளுக்கு. அப்போ நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் உள்ள மருந்துகளுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் இந்த போஃபரின் பார்த்துருப்போம். போஃபரின் வந்து நரோ தெரப்பியூட்டிக் பாருங்க, இதில் வந்து தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்டுக்கும் டாக்ஸிக் எஃபெக்ட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து குறைவு. அப்போ கொஞ்சம் கூடினாலே டாக்ஸிக் எஃபெக்ட். அப்போ நார்மலாக இந்த பிளட் க்ளோட் பண்ணாமல் இப்போ கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுக்கு கொடுக்குற மருந்துகளோட இப்போ அட்டோவஸ்டடின், குளோபிடோக்ட்ரல், ஆஸ்பிரின் அதுகளெல்லாம் எழுதி சிலருக்கு போஃபரினும் எழுதிக்கணும். போஃபரின் எழுதிக்க அதோட டோஸை நீங்கள் சில கிளினிக் கொப்பிகள் எடுத்து பார்த்தீங்களா, அதில் அந்த போஃபரின் டோஸை என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பேன். நம்மளோட நார்மலாக திடீரெண்டு அட்டோவஸ்டடின் 10 மில்லிகிராம் எழுதி 20 மில்லிகிராம் எழுதுகிற மாதிரி டக்குன்னு கூட்ட மாட்டினேன். அதுகளுக்கு எல்லாம் வைட் தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ், அதாவது தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்டுக்கும் டாக்ஸிக் எஃபெக்ட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் வந்து கூடவே இருந்தால் நாங்கள் தேவையான அளவு கூட்டலாம். இப்போ ஒரு மருந்துக்கு வந்து இந்த தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் வந்து கூடண்டு வைப்பான். தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் கூடண்டா அவர் டாக்ஸிக் ஆகிறதுக்கு இவ்வளவு கன்சன்ட்ரேஷன் இவ்வளவு மருந்து கொடுத்தா தான் டாக்ஸிக் லெவலை தாண்டி போகும். இப்போ கொடுக்குற மருந்து இப்போ 10 மில்லிகிராம் 20 மில்லிகிராம் 30 40 50 60 அப்படி போய் ஒரு 100 to 120க்கு மேலே போனால் தான் அவருக்கு டாக்ஸிக் லெவலுண்டா. அவருக்கு ப்ரெஷரோ கொலஸ்ட்ரால் குளிச்சுன்னா கொலஸ்ட்ரால் கொடுத்துன்னா நம்ம 10 மில்லிகிராமை கொடுத்து பார்த்து அப்புறம் 20 கொடுத்து அப்புறம் 40 கொடுத்து 60 கொடுத்து 80 கொடுத்து எல்லாம் பார்க்கலாம். ஏனெண்டா இன்னும் டாக்ஸிக் லெவலுக்கு வேற இல்லை. வைட் தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் இருக்கிற மருந்துகளுக்கு டோஸை யோசிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க கூட்டி. ஆனால் இந்த நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் இருக்கிற மருந்துகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் அதோட டோஸை கூட்டினாலே டாக்ஸிக் லெவலை தாண்டி, அதனால் அதோட டோஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 0.5 0.25 தான் கூட்டுது பிளட்டில் மானிட்டர் பண்ணி. அப்படி நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் உள்ள, நான் சொன்னது விளங்கினதோ என்ன இதாண்டு காத்தியா நரோ தெரப்பியூட்டிக் அப்படி நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் இருக்கிற மருந்துகளுக்கு உதாரணத்துக்குள்ள முதலாவதாக இந்த போஃபரின் பார்த்துருப்போம். போஃபரின், லிதியம் எம்சிக்யூவில் இருக்குது நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ். மற்ற ஃபெனிடோயின் சோடியம் என்னத்துக்கு பாவிக்கிறது, வலிப்புக்கு பாவிக்கிற ஒரு மருந்து. எபிலெப்சி நாங்கள் படிச்சிட்டோம். பெனிடோயினை பற்றி நாங்கள் தனியாக பெனிடோயின் சோடியத்தை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். நாங்கள் அதோட சைடு எஃபெக்ட், மற்றது ப்ரெக்னென்சியில் கொடுக்கக்கூடாது அந்த அப்படி பெனிடோயின் சோடியம் என்ற மருந்தை பற்றி தனியாக படித்தோம் நாங்கள். சரிதானே, பெனிடோயின் சோடியம் வந்து அதுவும் ஒரு நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் உள்ள மருந்து. அதுவும் சிலவோட டோஸ் கொஞ்சம் கூடினாலும் டாக்ஸிக் லெவலுக்கு போகும். டிஜோக்சின், மற்றது போஃபரின் முக்கியமான ஒன்று. சரிதானே, இப்போ இப்படியான மருந்துகள் எல்லாம் நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் உள்ள மருந்து. அதோட ஆன்டி குவாகுலன், அதாவது பிளட்டை க்ளோட் பண்ணாமல் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மருந்து ஓரல் ஆன்டி குவாகுலன் போஃபரின். அது இருக்குது. இப்போ இருட்டுக்குள்ளே இப்போ கொஞ்சம் பவர் கரண்ட் பிரச்சனையாக கிடக்கு, காட்டையிலாது. போஃபரின் 1 மில்லிகிராம், அதாவது இப்போ 5 மில்லிகிராமில் வரும், 1 மில்லிகிராம் வரும். ஏனெண்டா 5 மில்லிகிராம் எழுதி போட்டு திடீரெண்டு 10 மில்லிகிராம் 2 டேப்லெட் போடலாம்.
சரிதானே. இப்போ 5 மில்லிகிராம் கொடுத்துட்டு திடீரெண்டு அவருக்கு ஒரு 5 மில்லிகிராம்னா ஒரு டேப்லெட் வார்ஃபரின் ஒரு டேப்லெட் கொடுத்தா 1 மில்லிகிராமில் இருக்குது, 2 மில்லிகிராமில் இருக்குது, 5 மில்லிகிராமில் அப்படியெல்லாம் இருக்குது அந்த மருந்து. ஒரு ஆளுக்கு 5 மில்லிகிராம் குளுசையை கொடுத்துட்டு ஒரு குளுசையை கொடுத்துட்டு திடீரெண்டு 2 குளுசையை கொடுக்கல, அது 10 மில்லிகிராம். அப்போ அவன் பிளட்டில் மானிட்டர் பண்ணி அடுத்து 6 மில்லிகிராம் எழுதினோம்னா என்ன செய்யணும், இந்த 5ல் ஒன்றும் 1 மில்லிகிராமில் ஒன்றும் கொடுக்குறாரு 6. பிறகு கொஞ்சம் கூட்டுவினோம் 7 அண்டேக்க 5ல் ஒன்றும் 2ல் ஒன்றும் 8ண்டா அப்படி கொடுக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டுவினோம். ஏனென்னா வார்ஃபரின் வந்து நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு மருந்து, அதாவது கொஞ்சம் கூடினாலே டாக்ஸிக் எஃபெக்டை காட்டும். அடுத்தது வந்து வோட்டர்ஃபோ இன்ஜெக்ஷன்ன்றது வந்து அது அந்த இன்ஜெக்ஷனுக்கு சில பவுடராக வர சில ஹைட்ரோகோட் சொன்னதுகளை வந்து எல்லாம் கரைக்கிறதுக்கு டிஸ்டில் வாட்டர்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ? டிஸ்டில் வாட்டர் சின்ன அந்த சேலைன் பாட்டில் மாதிரி குட்டியாக வரும், அந்த அதை சில இன்ஜெக்ஷன்கள் அதில் கரைக்கிறதுக்கு பாவிக்கிறது டிஸ்டில் வாட்டர். அதாவது பேரண்டரல் ப்ரிப்ரேஷன்ஸுக்கு பாவிக்கிறது. பேரண்டரல் வேண்டாம், ஊசி மூலம் மருந்தை செலுத்துறது. அடுத்தது வந்து வைட்ஸ் ஆஃப் பேராஃபின். வைட்ஸ் ஆஃப் பேராஃபின் வந்து பெட்ரோலியம் ஜெலி, வெசலின் எல்லாம் பெட்ரோலியம் ஜெலின்னா அது ஒரு மினரல் ஆயில் மாதிரி தான் யோசிக்கணும். அப்போ பேராஃபின்ன்றது ஒரு மினரல் ஆயில். நாங்கள் இப்போ ஃபார்மசூட்டிக்ஸில் லிக்விட் பேராஃபின் என்னதுக்கு உதாரணமாக படித்தோம். லிக்விட் பேராஃபின் வந்து கன்ஸ்டிபேஷனுக்கு பாவிக்கிறது, அது ஒரு மினரல் ஆயில். அப்போ வைட்ஸ் ஆஃப் பேராஃபின் எல்லாம் ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான். அதாவது வெசலின் அதுகள் எல்லாம் பெட்ரோலியம் அதிலிருந்து எடுக்கிறது. அப்போ இந்த வெஸ்லின் வைட்ஸ் ஆஃப் பேராஃபின் எல்லாம் நாங்கள் இப்போ ஒயின்மெண்ட் அதுகள் செய்யக்குள்ள இப்போ நாங்கள் எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன்ஸில் ஒயின்மெண்ட் க்ரீம்ஸ் எல்லாம் செய்கிற முறைகள் படிப்போம். ஒயின்மெண்ட்டுகளை ஒரு விதமான ஒயின்மெண்ட்ஸ் எப்படி செய்கிறது, க்ரீம் என்னென்று செய்கிறது, ஒயின்மெண்ட் என்னென்று செய்கிறன்னு படிப்போம். அப்படி படிக்கக்குள்ள ஒரு ஹைட்ரோகார்பன் தான் இருக்கும் பெட்ரோலியம் இதில். இப்போ ஹைட்ரோகார்பன் பேஸ் ஆஃப் ஒயின்மெண்ட் வந்து இந்த வைட்ஸ் ஆஃப் பேராஃபினாக இருக்கும். இப்போ நாங்கள் பேஸாக பாவிக்கிறது வந்து கூட வைட் சாஃப்ட் பேராஃபின் ஒன்று இருக்குது. வைட் சாஃப்ட் பேராஃபின், மற்றது எல்லோ சாஃப்ட் பேராஃபின் இருக்கு. இந்த ரெண்டும் நாங்கள் அங்கே எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ மெயின் ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டோட இதை ஒரு பேஸாக பயன்படுத்துகிறது. ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டோட இந்த பேராஃபினை தான் இது ஒரு களி மாதிரி தான் இருக்கும். இப்போ வெசலின் அதுகளெல்லாம் வெசலின் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க, அதுக்குள்ளே மருந்து சேரும். அதில் வைட் சாஃப்ட் பேராஃபின் இருக்குது, மற்றது எல்லோ சாஃப்ட் பேராஃபின் இருக்குது. இதுகளெல்லாம் ஒயின்மெண்ட்டுகள் செய்யக்குள்ளே பாவிக்கிறது. அதில் வந்து வைட் சாஃப்ட் பேராஃபின், எல்லோ சாஃப்ட் பேராஃபின் எடுக்கக்குள்ள சில ஒயின்மெண்ட்லேயே இப்போ ஐ ஒயின்மெண்ட் இருப்போம். ஐ ஒயின்மெண்ட் கண்ணுக்கு விடுற ஒயின்மெண்ட். இப்போ குளோரம்பெனிக்கலில் ஐ ட்ராப்ஸ் வர்றது, அதே மாதிரி ஐ ஒயின்மெண்ட்டும் வர்றது, கண்ணுக்கு விடுற ஒயின்மெண்ட். அப்படி கண்ணுக்கு விடுற ஒயின்மெண்ட்டுகளுக்கு பேஸாக இந்த வைட் சாஃப்ட் பேராஃபின் வராது. கண்ணுக்கு விடுற ஒயின்மெண்ட்டுகளுக்கு பேஸாக வைட் சாஃப்ட் பேராஃபின் வராது. கண்ணுக்கு விடுற ஒயின்மெண்ட்டுகளுக்கு எல்லோ சாஃப்ட் பேராஃபின் தான் பேஸாக பாவிக்கிறது. எல்லோ சாஃப்ட் பேராஃபின் தான் பேஸாக பாவிக்கிறது. இப்போ ஏனென்றால் நீங்கள் சும்மா யோசிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு எல்லோ சாஃப்ட் பேராஃபினை வந்து இப்போ இதையும் நாங்கள் ப்ளீச் பண்ணினமா இருந்தால் ப்ளீச் பண்ணுறாண்டா என்ன, இதையும் நாங்கள் ப்ளீச் பண்ணினமா இருந்தால் ஒயிட்டாக வரும்.
ப்ளீச் பண்ணினா ப்ளீச்சிங் பவுடர் இப்போ போட்டு நாங்கள் ப்ளீச் பண்ணினா ஒயிட்டாக வேறுமன்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒயிட்ஸ் ஆஃப் பெரஃபின்ன்றது கிட்டத்தட்ட ப்ளீச் பண்ணின மாதிரி தானே அந்த yellows ஆஃப் பெரஃபினை. அப்போ ப்ளீச் பண்ணின உண்டை நாங்கள் ஐயுக்கு பாவிக்கிற ஆயின்மெண்ட்டுக்கு பாவிக்கிறோம். அது கண்ணுக்கு பாவிக்கிற ஆயின்மெண்ட்டை செய்கிறதுக்கு இந்த ஒயிட்ஸ் ஆஃப் பெரஃபின், அதாவது ப்ளீச் பண்ணின ஒயிட்ஸ் ஆஃப் பெரஃபினை பாவிக்கிறே இல்லை. அப்போ இந்த ஒயிட்ஸ் ஆஃப் பெரஃபின் வந்து ஆயின்மெண்ட்ஸில் சேரும். இருந்தாலும் இந்த ஐயுக்கு பாவிக்கிற ஆயின்மெண்ட்டுகளில் சேராது, சேர்க்கக்கூடாது. அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நாங்கள் அங்காட ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸில் இன்டர்னல் படித்து கொண்டு இருக்கிறோம். எக்ஸ்டர்னல் படிக்கக்குள்ள அதை பற்றி நாங்கள் திரும்ப பார்ப்போம். சரி, அடுத்தது சைலோமெட்டசோலின் நாங்கள் படிச்சிட்டோம். சைலோமெட்டசோலின் நாங்கள் இப்போ சிம்பத்தட்டிக்கில் படிச்சிட்டோம். சிம்பத்தட்டிக்கில் எங்கே படித்தோம் நாங்கள்? ரீமா சிம்பதோ என்ன எங்கே படித்தேன் சைலோமெட்டசோலின்? நர்வஸ் சிஸ்டத்தில் அப்படியா? சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எங்கே படிச்சுனாங்க? சிம்பதோ லைட்டிக்ஸ்லையா சிம்பதோ மிமெட்டிக்ஸ்லையா? சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை தூண்டுறது சிம்பதோ மிமெட்டிக்கில் படித்தேன். ஓ, அதுலேயும் இப்போ நார்மலாக அங்கே சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எடுக்கக்குள்ளே அதில் எத்தனை வகையான ரிசெப்டர் இருக்குது? 2 வகையான ரிசெப்டர் இருக்குது. ஆல்ஃபா ரிசெப்டர், பீட்டா ரிசெப்டர் 2 இருக்குது. அதில் ஆல்ஃபா 1 ரிசெப்டரை தூண்டுறாங்க அகோனிஸ்ட். ஆல்ஃபா 1 ரிசெப்டரை தூண்டுறாங்க. தூண்டி நோண்டினா இந்த சைலோமெட்டசோலின் எல்லாம் என்னதுக்கு பாவிக்கிற? இப்போ மூக்கடைப்புக்கு பாவிக்கிற ட்ரோப்ஸில் இந்த ஆக்சிமெட்டசோலின் காட்டினான் அன்றைக்கு முதல் காட்டியிருக்கிறேன். நான் படிக்கக்குள்ளே காட்டியிருக்கிறேன். ஆக்சிமெட்டசோலின், இந்த சைலோமெட்டசோலின் அதெல்லாம் மூக்கடைப்புக்கு பாவிக்கிற நேசல் ட்ரோப்ஸுகளில் வரும். அது இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தில் இருக்கிற ஆல்ஃபா ரிசெப்டரில் ஆல்ஃபா 1 ரிசெப்டரை வந்து தூண்டும். ஆல்ஃபா 1 ரிசெப்டரை தூண்டுறண்டா என்னென்னு சொல்கிறது? அகோனிஸ்ட். எதிர்க்கிறண்டா ஆன்டகோனிஸ்ட். ஆல்ஃபா 1 ரிசெப்டரை தூண்டுறியாக. ஆல்ஃபா 1 ரிசெப்டரை தூண்டுறியாக்களுக்கு இந்த சைலோமெட்டசோலின், ஆக்சிமெட்டசோலின் எல்லாம் படிச்சினாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஆக்சிமெட்டசோலின், சைலோமெட்டசோலின் அதுகள் வந்ததாண்டா உங்களுக்கு தெரியணும். மூக்கடைப்புக்கு பாவிக்கிற ட்ரோப்ஸுகள் இப்போ டீகோன் ட்ரோப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. டீகோன் நேசல் ட்ரோப்ஸ்ண்டா மூக்கடைப்பதுகளுக்கு ட்ரோப்ஸ் விடுறது. அதில் இருக்கிறது வந்து சைலோமெட்டசோலின் இருக்கும். சரிதானே? அது ஒரு ஆல்ஃபா 1 அகோனிஸ்ட். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. சைலோமெட்டசோலின் டீகோன்ன்ற ஒரு நேசல் ட்ரோப்ஸ் இருக்குது. அதில் வந்து சேரும். டீகோன்ன்ற ஒரு நேசல் ட்ரோப்ஸ் இருக்குது. அது நேசல் டீகன்ஜஷன்ண்டா டீகன்ஜஸ்ட் பண்ணுறாண்டா என்னது? மூக்கடைப்பை வந்து நீக்கிறது. மூக்கடைப்புக்கு பாவிக்கிற மருந்து தான் இந்த
ஏன்னா சிம்பதோ மிமெட்டிக் தானே, சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை தூண்டும். இப்போ சிம்பத்தட்டிக் தூண்டணும்ண்டா, இப்போ சிம்பத்தட்டிக் தூண்டுதுன்னா நல்லா மூச்சு எடுத்து விடுறதுக்குரிய செயற்பாடை செய்யணும். மூக்கு அடைச்சிருக்கிற ஆளுக்கு மூச்சு எடுத்து விடணும்ண்டா என்ன செய்யணும்? மூக்கு அடைப்பை நீக்கணும் தானே. சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை தூண்டுறியார். அதுலேயும் சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை என்னென்னு தூண்டுறார்? சிம்பத்தட்டிக்கில் வர 2 ரிசெப்டர், ஆல்ஃபா ரிசெப்டர் இருக்குது, பீட்டா ரிசெப்டர் இருக்குது. அதுலேயும் அந்த ஆல்ஃபா 1 ரிசெப்டரை தூண்டுறதன் மூலம் அந்த மூக்கடைப்பை நீக்கிறார். மூக்கடைப்பை நீக்கினா அந்த மூக்குக்குள்ளே அந்த மூச்சு கஷ்டங்கள் வந்து இல்லாமல் போகும். சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை தூண்டி மூச்சை எடுத்து விடுறதுக்காக அந்த மூக்கடைப்பை நீக்குவார் இவர். சிம்பதோ மிமெட்டிக்ண்டா என்ன? மிமிக் பண்ணுறேன்டா அவரால் மாதிரி, மிமிக் பண்ணுறேன்டா அவரை மாதிரி தொழிற்படுறது. அப்போ சிம்பதோ மிமெட்டிக்ண்டா சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை இன்னும் தூண்டுறது, இல்லை சிம்பத்தட்டிக் சிஸ்டம் மாதிரி தொழிற்படுறது, மிமிக் பண்ணுறது. சிம்பதோ மிமெட்டிக். அப்போ அது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் நர்வஸ் சிஸ்டம் படிக்காதவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க, நோட்ஸ் போட்டு நான் அப்புறம் அந்த எல்லாரும் வந்தால் அப்புறம் என்ன செய்கிறேன்ற ஒருக்கா யோசிப்போம். அடுத்தது வந்து அதை முடித்து போட்டு இன்றைக்கு விடுவோம். இன்றைக்கு சாப்ளோகாஸ்ட் இதை மாதிரி நாங்கள் மொண்டலோகாஸ்ட்னு ஒன்று படித்தோம் நாங்கள். அதை மாதிரி தானே இது உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. மொண்டலோகாஸ்ட் தெரிஞ்சிருந்தானே இல்லை, எம்மில் மொண்டலோகாஸ்ட்னு ஒன்று பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இது அஸ்மாவுக்கு பாவிக்கிறது. இதாக இருக்குது, 42வது இருக்குது, 42வது இருக்குது. அந்த மொண்டலோகாஸ் மாதிரி ப்ரிவெண்ட் அஸ்மான்னு அஸ்மாவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக பாவிக்கிறது மொண்டலோகாஸ்ட் கிடக்குது. இப்போ காட்டையில் அது 4 மில்லிகிராம், 5 மில்லிகிராம், 10 மில்லிகிராம் அப்படி வரும். மொண்டலோகாஸ்ட் அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 4 மில்லிகிராம் கொமனாக வாரது 4 மில்லிகிராம், மற்றது 5 மில்லிகிராம், மற்றது 10 மில்லிகிராம் அப்படி வரும். அதை மாதிரி ஒன்று தான் இந்த காஸ்ட்ன்னு முடிகிறது. லுக்காஸ்ட்ன்னு வரும். மொண்டலோகாஸ்ட் மாதிரி அங்கே போட்டிருக்கோம். லுக்காஸ்ட்ன்னு முடிகிறது. அதுவும் ப்ரிவெண்ட் அஸ்மா அதே மாதிரி போட்டிருக்கோம். மற்றது இஞ்சாலெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை. அதுக்கு அங்கால சட்டில் பெருசாக முக்கியம் இல்லை. அதில் ஜிங்க் ஆக்சைடு வந்து நாங்கள் எக்ஸ்டர்னல் ப்ரிப்ரேஷன்ஸில் கட்டாயம் இந்த ஜிங்க் ஆக்சைடு எல்லாம் சேரும். ஆன்டிசெப்டிக்காக சரிதானே, அப்படி பயன்படும். இப்போ வெளியில் பூசுகிற மருந்துகள், பூசுகிற க்ரீம்ஸ், மற்ற பவுடர்ஸ் அதுகளெல்லாம் இந்த ஜிங்க் ஆக்சைடு சேரும். அதனால் அது நாங்கள் அப்புறம் தனித்தனியாக படிக்கத்தானே போகிறோம். அப்போ அதை விடுவோம். மற்ற ஜிங்க் சல்ஃபேட் வந்து தனியாக வாரது, அது ஓரல் டேப்லெட்டாக வாரது, கரைச்சி குடிக்கிற மாதிரி டேப்லெட்டாகவும் வாரது ஜிங்க் டெஃபிஷியன்சிக்கு. அது என்னென்னா இப்போ டயரியாவுக்கு இப்போ ஒரு ஸ்கொயர் சிங்கன்னு ஒரு பிராண்ட் வாரது. இப்போ தெரியுதோ தெரியல, இப்போ ஒன்றும் காட்டு இல்லை, தெரியுதோ தெரியல. நான் தெரியுதா ரீமா? தெரியுது தேசி. இது நான் காட்டுறது தெரியுதோ ஸ்கொயர் சிங்கன்ற ஒரு தெரியுது தெரியுது. அதில் பாருங்க ஜிங்க் சல்ஃபேட் இருக்குது கீழே. ஜிங்க் சல்ஃபேட் இருக்குது. ஜிங்க் சல்ஃபேட் வந்து அதில் பெட்டியில் இந்த அப்படி ஜிங்க் சல்ஃபேட் டேப்லெட் வந்து பாருங்க கரண்டியில் ஒரு டேப்லெட்டை வச்சு அதில் 2-3 துளி தண்ணியை விட அது கரையும். அப்போ அப்படியே கரண்டியால் சின்ன பிள்ளைக்கு பெருக்கலாம். பாருங்க கரண்டியில் ஒரு டேப்லெட்டை வச்சுட்டு 2-3 ட்ராப்ஸ் தண்ணியை விட அந்த ஜிங்க் சல்ஃபேட் டேப்லெட் வந்து கரைஞ்சி சிரப் மாதிரி வந்துடும். அப்போ சின்ன பிள்ளைக்கு பெருக்கிறது கரண்டியோட அப்படியே பெருக்கலாம். இது என்னதுக்குண்டா இப்போ டயரியா, சின்ன பிள்ளைகளுக்கு டயரியா அப்படி இருக்கிற கண்டிஷனில் சிங்க் வந்து உடம்புல இருந்து இழக்கப்பட்ட அந்த சிங்க் அதுகளை வந்து
சிங் வந்து உடம்புல முக்கியமான ஒன்று தானே. அப்போ சிங் இழக்கப்பட்டால் அந்த சிங் டெஃபிஷியன்சியை வந்து ஈடு செய்கிறதுக்கும் கொடுக்குறது. அப்போ டயரியா உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு டயரியா அது வரைக்கோ, பெரிய ஆக்களுக்கு டயரியா தொடர்ச்சியாக இருக்கக்குள்ளே இந்த சிங் சல்ஃபேட் கொடுப்பினேன். ஸ்கொயர் சிங்ன்ற ஒரு பிராண்ட். மற்றது இதோட முடியுது. சொலென்ட்ரோனிக் ஆசிட் இதை மாதிரி ஏயில் ஒன்று பார்த்து நாங்கள் என்னது யாராவது கலைச்செல்வன்? அலன்ட்ரோனிக் ஆசிட். அலன்ட்ரோனிக் ஆசிட் என்னது? போஸ்ட் மெனாபோசல் ஓஸ்டியோபோரோசிஸ்ன்னு பார்த்துறாங்க. மெனாபோஸுக்கு பிறகு, அதாவது மாதவிடாய் நிறுத்தத்துக்கு பிறகு அந்த ஹோமோன் டெஃபிஷியன்சி அதுகளால் போனில் வந்து கால்சியம் குறைஞ்சி ஓஸ்டியோபோரோசிஸ் வரும். அப்போ அந்த ஓஸ்டியோபோரோசிஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறது. இப்போ இது வந்து என்ன மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னேன் நான். அலன்ட்ரோனிக் ஆசிட் ஒவ்வொரு நாளைக்கு உண்டோ, மந்த்துக்கு 4 கிழமைக்கு உண்டு. மந்த்துக்கு 4 கிழமைக்கு உண்டு. அந்த அலன்ட்ரோனிக் ஆசிட் பாவிக்கக்குள்ளே, அதாவது கிழமைக்கு உண்டு. திங்கக்கிழமை எடுத்தால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் எடுக்கிறது. நாள் மாறாமல் போடணும். அதுக்கு அந்த கேலண்டர் மாதிரி வரும் இல்லோ, திங்கக்கிழமை டிக் பண்ணி போட்டால் அடுத்த கிழமை திங்கக்கிழமை போடணும், அதுக்கு அடுத்த திங்கக்கிழமை போடணும். அதுக்கு சில ரூல்ஸுகள் இருக்குது. அந்த இருந்து கொண்டு போடணும், மற்றது விடிய காலமாக போடணும், மற்றது அந்த டேப்லெட்டை போட்டுட்டு படுக்கக்கூடாதுன்னா நித்திர கொள்ளக்கூடாது, அரை மணி நேரத்துக்கிட்ட நடந்து தெரியணும். அப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அலன்ட்ரோனிக் ஆசிட்டுக்கு. விடிய காலம் ஏர்லி மார்னிங்கில் போடணும். மற்றது படுத்திருந்து அப்படி எப்படி போடக்கூடாது. இல்லை சிட்டிங் பொசிஷன் இல்லை ஸ்டாண்டிங் பொசிஷனில் அப்படி போடணும். அப்படி ரூல்ஸ்கள் இருக்குது. மற்றது போட்டுட்டு அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கக்கூடாது. வீக்குக்கு ஒருக்கா போடுறானே, போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மணிச்சாலும் சும்மா அங்கே நடந்து தெரியும். அப்படியான இதுகள் இருக்குது அலன்ட்ரோனிக் ஆசிட்டுக்கு. அந்த மூட்டுகள் ஜாயின்ஸுகளுக்குரியது தான் ஓஸ்டியோபோரோசிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது. அடுத்து இது அவ்வளோ முக்கியம் இல்லை. சொல்பிடம் பண்ணுறது வந்து ஹிப்னாட்டிக். அப்போ அவ்வளோந்தான். அல்ஃபாபெட் வந்து முடிஞ்சுது. மிச்சம் நாங்கள் அந்த குரூப் வைஸாக இருக்கா அடுத்தடுத்த கிளாஸில் அனலைஸ் பண்ணி போட்டு முடிப்போம். இதை அன்றைக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முழு மருந்தும் முடிஞ்சுது. சரிதானே? இப்போ நாங்கள் படித்ததுகளை குரூப் வைஸாக டிஸ்கஸ் பண்ணி போட்டு அதோட முடிச்சுட்டு வீக் டேஸ்லேயும் தியரி தான் கண்டினியூ ஆகும். இன்றைக்கு இதோட முடிப்போம். யாராவது ஏதாவது கேட்க இருக்கா இன்றைக்கு சொன்னதில்? பெரும்பாலும் இதுகளெல்லாம் முடிஞ்சுதானே. கடைசி அந்த கொஞ்சம் முடிக்க கிடந்தது அதால் இன்றைக்கு முடிச்சு விட்டது. இந்த வீயில் வந்து நின்றது ஃபுல்லாக இப்போ முடிஞ்சுது. என்ன மருந்துகள் கொஞ்சம் காட்டையெல்லாம் கிடக்கு. அடுத்தது அந்த இவ்வளோ நாளும் நாங்கள் அந்த அல்ஃபாபெட்டில் படித்த மருந்துகளை தொகுத்து இப்போ அனஸ்தட்டிக்காக பாவிக்கிறது என்ன, அனல்ஜெசிக், பெயின் கில்லர்ஸாக என்ன, பேராசிட்டமால், ஆஸ்பிரின் அதுகள் இல்லை. ஓபியோய்ஸில் என்ன, நான் ஸ்டீராய்டல் NSAID, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசனில் ஃபெனாக்னு வரதா, சிக்ளோஃபெனாக், டைக்ளோஃபெனாக், மற்ற செலிகாக்சிப், அப்படி தொகுத்து அங்கே நாங்கள் அல்ஃபாபெட் ஓர்டரில் பார்த்ததுகளை தொகுத்து பெயினுக்கு பாவிக்கிறதுகள் தனிங்க, அலர்ஜிக்கு பாவிக்கிறதுகள் தனிங்க, மற்ற ஆன்டிடோட்டாக பாவிக்கிறதுகள் தனிங்க, வலிப்புக்கு பாவிக்கிறதா ஆன்டி கன்வல்சன் வலிப்புக்கு பாவிக்கிறதுகள் தனிங்க, ஆன்டி இன்ஃபெக்ஷனுக்கு பாவிக்கிறதுகள் தனிங்க. சரிதானே? மற்ற மிக்ரெயினுக்கு நாங்கள் இனிதான் படிக்க போகிறோம் சிஸ்டம் வைஸாக. இது சும்மா அதை ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போ இது நாங்கள் முதல் முடிச்சுட்டு அதை படிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணினது. அப்படியோ நாங்கள் மிக்ரெயினுங்கிட்ட வந்துட்டு இது முடிஞ்சிடும். அப்போ சிஸ்டம் வைஸாக போய்க்குள்ள இதுகள் திரும்ப வரும். சரிதானே?
அப்படி படிப்போம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்தில் வர மருந்துகள் சிவிஎஸ்சில் நாங்கள் டீட்டெயிலாக படிக்க போகிற மருந்துகள். மற்ற இது வரைக்கும் நாங்கள் அல்ஃபாபெட் ஆர்டரில் படித்த மருந்துகள் வேறு சிவிஎஸ்சில். பிறகு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் அஸ்மாவுக்கு பாவிக்கிற மருந்துகள், ஜிஐடியில் லாக்ஸேட்டிவாக பாவிக்கிற மருந்துகள், அப்படி எண்டோக்ரைனில் அந்த ஜிஐடியில் கஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் மெடிசினில் அல்சருக்கு எதிராக பாவிக்கிறது வேறு ஒமிப்ரோசோல், இசோமிப்ரோசோல், லான்சப்ரோசோல், பேண்டப்ரோசோல், ரபிப்ரோசோல் சரிதானே அப்படி வரும். அப்போ அதுகளை பற்றி நாங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த மெடிசின் டிஸ்கஷனில் ஸ்டார்ட் பண்ணுவோம் குரூப் வைஸாக. சாட்டர்டே தியரி தான் போகும். தியரியில் அனல்ஜெசிக் படிப்போம். அனல்ஜெசிக் தான் பெயினும் அனல்ஜெசிக்கும். பிறகு அதுக்கு பிறகு நான் போட்டேன்னா தானே மூண்டு ஹெடேக் மிக்ரெயினுக்கு பாவிக்கிற மருந்து, மற்றது வாமிட்டிங்குக்கு பாவிக்கிற மருந்துகள். அதிலெல்லாம் சின்ன சின்ன செக்ஷன் முடிஞ்சிடும். சரி, எதுவும் கேட்க கிடாக்கோ இன்றைக்கு பார்த்ததில்? இல்லையண்டா லீவ் பண்ணலாம். இன்றைக்கு கரண்ட் இல்லாதால கொஞ்சம் பிரச்சனை.